அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்கள் என்றாலே இலங்கையின் வடகிழக்கு பகுதிகள் அதிகளவு மழையால் பாதிக்கப்படும், தாளமுகங்களால் பாதிப்படையும். தற்போது இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் கொழும்பு உட்பட்ட பகுதிகளில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது. அங்கே அவசர நிலையம் சில இடங்களில் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. வீதிகளில் பயணம் செய்ய முடியாத அளவுக்கு வெள்ள நீர் தேங்கி நிற்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் எதிர்வரும் 23ஆம் திகதி வங்காள விரிகுடாவில் உருவாகும் என்று ஏற்கனவே கூறப்பட்ட தாளமுக்கம் சில நாட்கள் முன்பாகவே உருவாகக்கூடிய வாய்ப்பு தோன்றியிருக்கிறது. இது தொடர்பாக யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமூர்த்தி பிரதிபராயா என்ன குறிப்பிட்டிருக்கிறார் தொடர்பாகத்தான் இந்த காணொளியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். எதிர்வரும் 23/10/2025 அன்று உருவாகும் என கணிப்பிடப்பட்டிருந்த தாளமுக்கம் எதிர்வரும் 21/10/2025 அன்று மத்திய வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்தியாவின் தமிழ்நாட்டின் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 23ஆம் திகதிதான் வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் தோன்றும் என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தது. இந்த தாளமுக்கம் சில மாற்றங்களால் வருகின்ற 21ஆம் திகதி முற்கூட்டியே வங்காள விரிகுடாவில் உருவாகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்தியாவினுடைய நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போதைய நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது வலுக்குறைந்த புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உருவாக உள்ள தாளமுக்கத்தினால் இலங்கையின் எந்த பகுதிக்கும் நேரடியான பாதிப்புகள் கிடையாது. ஏனென்று சொன்னால் வங்காள விரிகுடாவில் உருவாகி வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்தியாவினுடைய நெல்லூரு கரைகள் இந்த தாளமுக்கம் கரையை கடப்பதால் இலங்கையின் எந்த பகுதிக்கும் நேரடியான பாதிப்பு இந்த தாளமுக்கத்தால் இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கை வடகிழக்கு இலங்கை வாழ் மக்கள் இந்த தாளமுக்கம் தொடர்பில் இந்த மழை எச்சரிக்கை தொடர்பில் பெரிதாக பயப்பட தேவையில்லை. ஆனால் எதிர்வரும் 21/10/2025 முதல் 25/10/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு எதிர்வரும் 21/10/2025 முதல் வடக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதால் மீனவர்கள் கடற்பகுதிகளில் பிரவேசிக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்.